ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து ஹி கேம் டு வித் அன் இஷ்யூ. அதாவது வந்து ஹீ லவ் சம் கேர்ள், பட் அந்த கேர்ள் வந்து ஷீ டசன்ட் ஈவன் கேர் அபவுட் ஹிம். ஸோ இது அவரால் மறக்க முடியல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார். ஆக்சுவலாக இந்த கீழ்கண்ட புரிதல்கள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அதை ஓவர் கம் பண்ணலாம். ஒன்று வந்து முக்கியமானது வந்து எவ்ரிபடிஸ் டேஸ்ட் அண்ட் நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் வந்து உங்களை ஒருத்தருக்கு நீங்கள் வந்து யூ வில் லைக் சம்மன், பட் அவங்களுக்கு வந்து வேற டேஸ்ட் இருக்கலாம். அதே சமயம் உங்களை சில பேருக்கு பிடிச்சிருக்கும், பட் உங்களுக்கு அவங்கள பிடிக்காம இருந்திருக்கலாம். இது வந்து யூ ஹேவ் டு ரியலைஸ் தட். அதே சமயம் வந்து இட்ஸ் மோர் அபவுட் ஈகோ தாங்க. ஆக்சுவலாக வை டோன்ட் ஷீ லவ் மீ, அந்த ஈகோ தான். இட்ஸ் நாட் அபவுட் உங்களோட லவ்ன்றதை விட வந்து ஈகோ தான் இதில் முக்கியம். ஸோ அகைன் இன்னொரு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எண்ணங்கள் தான். இது வந்து அவங்கள பற்றின எண்ணங்கள் வரும்போது நீங்கள் அதை வந்து வெறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை டெவலப் பண்ணாமல் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் போயிடும். அந்த எண்ணங்கள் போயிடுச்சுன்னா நீங்கள் யூ வில் ஜஸ்ட் ஃபர்கெட். அதே சமயம் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் வாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து அவங்க பார்வையிலேருந்து நீங்கள் விலகி போயிடுங்க. தள்ளி போயிட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாளில் வந்து யூ வில் ஃபர்கெட். அதே சமயம் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மூவிங் வித் அதர் பீப்புள், லைக் யூ கிரியேட் அ நியூ ஃப்ரெண்ட் சர்க்கிள். இப்போ என்ன ஆகும், அதிலேயே வந்து நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது பிகம் யுவர் வேர்ல்டு, இவங்களை மறந்துடுவீங்க.